Hello, good morning students. இந்த வீடியோவில் உங்களுக்கு a new lesson pair of linear equation in two variables அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ முதல் வேரியபிள்லாம் நமக்கு என்னென்னு வேணும். வேரியபிள் இஸ் எ குவான்டிட்டி விச் ஆர் ஏபிள் டு சேஞ்ச். எந்த ஒரு வேரியபிள் வேரி ஆகுதோ அதுக்கு பேர் தான் வேரியபிள். மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டா இதோட ரேடியஸ் ஆர். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏ வந்து πr ஸ்கொயர் பார்க்கலாம். ஏ வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்ஸ் சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிட்டீங்க. இப்போ இந்த ரேடியஸோட வேல்யூ மாற ஏரியாவோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ when r ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், ஏரியா ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1 ஸ்கொயர், அப்போ 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ when r ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏரியா வந்து என்னாகும், 5 இன்ட்டு 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ 9 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். when r ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், r ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் எவ்வளோ 100, அப்போ 105 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து என்ன ஆகுது, ஏரியாவோட இது ரேடியஸோட வேல்யூ மாற ஏரியாவோட வேல்யூ மாறுது. அப்போ இங்கே வந்து ரேடியஸ் வந்து வேரியபிள், ஏரியாவும் வேரியபிள் தான், ரேடியஸும் வேரியபிள் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்கொயர். ஸ்கொயருக்கு என்ன இருக்குது, சைடு இருக்குது. ஏ வந்து சைடு ஆஃப் த ஸ்கொயர். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து என்ன ப்ராப்ளம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட், ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். சைடு இருக்கு, சைடு தான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். இப்போ when ஏ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஏரியா ஈக்குவல் டு 20 ஏ ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ when ஏ ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி சைடோட வேல்யூ மாற ஏரியாவோட வேல்யூ மாறுது. அப்போ இந்த ஏ, இந்த சைடு ஏக்கு பேர் வேரியபிள். அதே மாதிரி இங்கே சர்க்கிளோட ரேடியஸ்க்கு பேர் வேரியபிள். அப்போ வாட் இஸ் எ வேரியபிள்? வேரியபிள் இஸ் எ குவான்டிட்டி which are able to change. That's the second point. Variables are of many types. Many types variable இருக்கு. ஆனால் நமக்கு இப்போதைக்கு தேவையான வேரியபிள் 2 types. அப்போ ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், another ஒன் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். ஒரு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொரு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் a variable which will not depend any other variable. வேறு ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாகவே இருக்கும். அந்த வேரியபிளுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இந்த எக்ஸாம்பிள்லையே ஆர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ரேடியஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எதனால ஆரோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. இதில் ஏ வந்து இண்டிபெண்டன்ட், சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஏ சைடு ஆஃப் த ஸ்கொயர் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ எந்த ஒரு வேரியபிள் வேறு ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கோ அந்த வேரியபிளுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் எ வேரியபிள் which will depend on another variable. ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வேரியபிளுக்கு பேர் தான் டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த எக்ஸாம்பிளில் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் தி டிபெண்டன்ட் வேரியபிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் depends upon the radius. அதே மாதிரி இங்கே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் depends upon the side of the square. But if therefore, if one variable
depends the other variable, that variable is known as dependent variable. மூணாவது. Third one, variable எப்படிலாம் denote பண்ணலாம்? Generally variables are denoted by all letters of alphabets. என்ன லெட்டர்னாலும் ஆல்பாபெட். ஆல்பாபெட்ஸ் 26 ஆல்பாபெட்ஸ் இருக்கு. அந்த 26 ஆல்பாபெட்ஸ்ல என்ன லெட்டர்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். A போடலாம், B போடலாம், C போடலாம், P போடலாம், Q போடலாம், டாட் டாட் டாட். So generally variables are denoted by all letters of alphabet. Next, மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன வேரியபிள் எப்படி டினோட் பண்றாங்கன்னா, in mathematics variables oftenly used variables are x, y, z. இந்த வேரியபிள் தான் மெஜாரிட்டியா யூஸ் பண்றாங்க, x, y, z. In mathematics x, y, z are the variables oftenly used. Fifth point, constant. What is a constant? Constant is a quantity which will remain the same throughout the mathematical process. ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணோம்னா, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா, அந்த ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே மாறாமல் இருக்கும். அந்த ஒரு குவான்டிட்டிக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை எப்படி டினோட் பண்ணா, எல்லா கைண்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட்ஸ். சே 1/2 pi -2 √3 √5 + 1 எக்ஸெட்ரா. எல்லா நம்பருமே கான்ஸ்டன்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ ஸ்கொயரு, இந்த ஸ்கொயரோட சைடு வந்து A. இப்போ நான் எனக்கு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? perimeter equal to sum of all the sides. Sum of all the sides. A plus A plus A plus A அப்போ 4A. 4A. இப்போ இந்த A வந்து வேரியபிள், 4 வந்து கான்ஸ்டன்ட். ஏன் 4 வந்து கான்ஸ்டன்ட்னா, இந்த ஏக்கு நான் என்ன சைடு மாறினாலும், என்ன சைடு நான் மாற்றி போட்டாலும் இந்த 4ஓட வேல்யூ மாறவே மாறாது. இப்போ பாருங்க, when A 2 cm, perimeter 4 into 2, 8 centimeter. 8 centimeter. When A equal to 5 centimeter, side of the square 5 centimeter, perimeter equal to 4 into 5, 20 centimeter. அப்போ பாருங்க, நான் ஏக்கு வேல்யூ மாற்றிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இந்த 4 அப்படியே ரிமைன்ஸ் இருக்கு. இங்கே எவ்வளோ வேல்யூ போட்டாலும் இந்த 4 மாறாது. Therefore, this 4 is called constant. அதே மாதிரி சர்க்கிள், இது ரேடியஸ். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள், perimeter of circle is 2 pi r units. 2 pi r units. இப்போ when r equal to 2 centimeter, perimeter equal to 2 pi into 2 is equal to 4 pi centimeter. அப்போ pi remains constant. Pi remains constant. When r equal to 5 centimeter, p equal to 2 pi into 2 pi is equal to 10 pi centimeter. 10 pi centimeter. Therefore, here pi is called a constant. That is, a constant is a quantity which will remain the same throughout the mathematical process. Throughout the mathematical process. Another example, y is equal to 5x. Y is equal to 5x. Here, pi is the mathematical. Pi is called a constant. When x is equal to 1, y is equal to pi into 1. Pi. When x is equal to 2, y is equal to I into 2, 10. அந்த மாதிரி xோட வேல்யூ மாற the pi remains constant. That is why it is called a constant. Next, what is an equation? நமக்கு equation, linear equation இருக்கு. What is an equation?
An equation is a mathematical statement. An equation is a mathematical statement that has two equal sides. Two equal sides separated by a equal side. இப்போ 5x plus 2 equal to 0. It is an equation. It is an equation. 7 plus 3 equal to 10. It is an equation. Sum of two numbers is equal to 5. Sum of two number is 5. அப்படி என்ன பண்ணுறோம், ஒரு நம்பர் தெரியும், ரெண்டு நம்பருமே என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கிட்டு சம்மனா addition. Sum of two number is 5. It is an equation. So what is an equation? It is a mathematical statement that has two equal sides. இந்த பக்கம் இருக்கிற சைடும் ரைட், இந்த ஈக்குவலுக்கு லெஃப்டில் இருக்கிற சைடுக்கு பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த ஈக்குவலுக்கு ரைட்டில் இருக்கிற சைடுக்கு பேர் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். With the separated by inner side, we got an equal sign. That is an equation. Seventh point, a linear equation in one variable is of the form ax plus b equal to 0. Here x is the variable, x oda name variable. A variable அது வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த b க்கு பேரு கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த a க்கு பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. x க்கு பேரு வேரியபிள், a க்கு பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, b க்கு பேரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இதுல a வும் b யும் belongs to any real number. A comma b belongs to any real number. So ஒரு linear equation in one variable x ல இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ax plus b equal to 0. இல்ல ax plus b இல்ல ax minus b equal to 0. இது கூட இருக்கலாம், பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். இப்போ linear equation in one variable y ல எழுதணும்னா ay plus b equal to 0. இப்போ y ங்கிற வேரியபிள் இருக்கு, நம்ம என்ன வேரியபிள்னாலும் எழுதலாம். இப்போ bz plus c equal to 0. bz plus c equal to 0. It is a linear equation in one variable. That variable is z. b வந்து coefficient of z, c வந்து constant of. So this is the linear equation in one variable. Next, ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள்னா அதோட வேரியபிளோட பவர் வந்து ஒன்றா இருக்கணும், அப்போதான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இன் லீனியர் ஈக்குவேஷன் த பவர் ஆர் எக்ஸ்போனன்ட் ஆர் டிகிரி ஆஃப் த வேரியபிள் இஸ் ஆல்வேஸ் ஒன். ஒன்றா தான் இருக்கணும், அப்போதான் அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்லணும். இப்போ ax plus b equal to 0. For variable power 1. 2x minus 7 equal to 3. இதோட variable power 1. 7y plus 8 equal to 11. இதோட variable power 1. 3z minus 5 equal to 0. இதோட z ஓட power 1. அப்ப எந்த ஒரு ஈக்குவேஷன்ல பவர் அந்த வேரியபிளோட பவர் ஒன்றா இருக்குதோ அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன். இட்ஸ் a linear equation. Next come, every equation has a solution. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்கு. What is meant by solution? The value of the variable. இந்த ஈக்குவேஷன்ல x இருக்கு, y இருக்கு, z இருக்கு. அந்த x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ தான் கால் the value of the variable which satisfies the given equation is known as its solution. And the equation oda solution. Example, 2x minus 1 equal to 0. 2x minus 1 equal to 0. இப்போ இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2x இந்த 1 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டா 1. அப்ப x is equal to 1/2. இப்போ இதுதான் சொல்யூஷனானு எப்படி செக் பண்ணுது? இங்க x க்கு 1/2 போடு. 2 into 1/2 minus 1. இப்போ 0 வருதா பாத்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணா 1 minus 1 0. Therefore
x is equal to 1 by 2 is the solution of this linear equation in one variable. இப்போ 3 y plus 2 equal to 0. It is a linear equation in one variable, the variable is y. இப்போ இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா y plus 2 equal to 0 னா y is equal to minus 2. இது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். y க்கு பதிலா minus 2 plus 2 போட்டிங்கன்னா 0 வருது. Therefore, the value of y is minus 2. அப்போ minus 2 is called the solution of this equation. அப்போ what is the solution? The solution is the value of the variable which satisfies the given equation is known as its solution. Point number 10. The graph of linear equation in one variable. If we draw the graph of linear equation in one variable, it always represents a straight line either parallel to x-axis or parallel to y-axis. எல்லா லீனியர் ஈக்குவேஷனும் நம்ம கிராஃப் ஆஃப் பண்ணலாம். அது நைட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்படி போட்டால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x plus 2 equal to 0. X plus 2 equal to 0. It is a linear equation in one variable. X plus 2 equal to 0 is a linear equation in one variable. இப்போ x is equal to answer என்ன? X is equal to minus 2 is the solution. X is equal to minus 2. அப்போ what is y? இப்போ y ஓட எல்லா வேல்யூக்கும் x minus 2 தான். அப்போ 1க்கு x minus 2 னா y 1, x minus 2 னா y 2, x minus 2 னா y3 அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ x minus 2 னா y minus 1, x minus 2 னா y minus 2 இந்த மாதிரி வேல்யூ இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ மாறவே மாறாது, ஆனால் ஒய்யோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். -2, 1 -2 ஒன்று வந்து ஒய் கோஆர்டினேட், -2, 1 வந்து இந்த பாயிண்ட். -2, 2 -2 எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் 2. அப்போ பார்த்தீங்கன்னா இது -2, 3 இந்த பாயிண்ட். -2, -1 ஃபோர்த் குவாட்ரண்ட் இந்த பாயிண்ட். -2, -2 இந்த பாயிண்ட். இப்போ பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட்லாம் எனக்கு ட்ரா பண்ண என்ன கிடைக்கும்? I will get a line parallel to y-axis. I am getting a line parallel to y-axis. இந்த y-axisம் இந்த y-axis இந்த லைனும் parallel line. Therefore, linear equation, the graph of a linear equation in one variable is always a straight line which is either parallel to x-axis or parallel to y-axis. இங்க இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் y minus 3 equal to 0. Y minus 3 is equal to 0. It is a linear equation in one variable. The variable is y ல இருக்கு. Y minus 3 equal to 0. அப்போ what is y? Y is equal to 3. Y is equal to 3. For all x coordinate, for all the value of x coordinate, y is equal to 3. இப்போ 1, 3, 2, 3, -1, 3, -2, 3 இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும். அப்போ நம்ம பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். 1, 3 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 2, 3 இந்த பாயிண்ட், -1, 3 this point, -2, 3 இந்த பாயிண்ட். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணா I will get a line. I will get this line. This line is this line and the x-axis are parallel line. X-axis are parallel lines. One more example. 2x minus 3 equal to 0. It is a linear equation in one variable. The variable is x. 2x minus 3 equal to 0. So what is 2x? 2x is equal to 3. X is equal to 3 by 2. 3 by 2 is nothing but 1.5.
அப்போ 1.5 எங்கே இருக்கு? இன் பிட்வீன் 1 and 2. Say it is a 1.5. Say assume this is 1.5. அப்போ x y-யோட எல்லா வேல்யூக்கும் x is equal to 1.5. அப்போ 1.5, 1, 1.5, 2, 1.5, 3, 1.5, minus 1, 1.5, minus 2, 1.5, minus 3. If you locate all the points, 1.5, 1 இந்த point, 1.5, 2 வந்து இந்த point, அப்புறம் ஓவர் பாயிண்ட் இப்படி போட்டு 1.5, minus 1 வந்து இந்த பாயிண்ட், அப்புறம் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். If you draw a line, it is a line parallel to y axis. This is the line parallel to y axis. This line and y axis are parallel line. Seventh point, linear equation in two variables. Linear equation in two variables is of the form ax plus by plus c equal to 0, where a, b, c belongs to R. A 0 இருக்கக்கூடாது, b 0 இருக்கக்கூடாது. a 0 ஆச்சுன்னா இந்த x term இருக்காது, linear equation one variable வரையும். b 0 இருக்கக்கூடாது, b 0 ஆச்சுன்னா இந்த y term இருக்காது, linear equation one variable வரும். அப்புறம் ரெண்டுமே 0 இருந்தால் ஒரு கான்ஸ்டன்ட் term தான் இருக்கும். அதனால தான் இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 0 இருக்கக்கூடாது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y 0 இருக்கக்கூடாது. This is the general form of linear equation in two variables. For example, x plus 2y plus 3 equal to 0. It is a linear equation in two variables. X minus y plus 1 equal to 0. It is a linear equation in two variables. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் 0 இருக்கலாமா? இருக்கலாம். 2x plus y equal to 0. It is a linear equation. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 0 ஆச்சு. அப்போ linear equation in two variables. 3x minus y equal to 0. It is a linear equation in two variables. So, the general form of a linear equation in two variables is of the form ax plus by plus c equal to 0. அப்போ இந்த linear equationக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னா ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. x ஒரு வேல்யூ இருக்கு, y க்கு ஒரு வேல்யூ இருக்கு. So x and y are the solution, the value of x and the value of y are called the solution of this equation. Next one. The graph of linear equation in two variables always represent a straight line which are neither parallel to x axis nor parallel to y axis. Linear equation two variable எந்த லைனுமே x axis parallel y axis parallel இருக்காது. அது ஒன்று neither parallel to x axis nor parallel to y axis. It may, அந்த லைனை may pass through the origin or may not pass through the origin. ஆரிஜின் வழியா பாஸ் ஆகும் ஆகலாம், பாஸ் ஆகாமையும் இருக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு லீனியர் ஈக்குவேஷன் x minus y minus 1 equal to 0. இது லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள். இப்போ இந்த கிராஃபை ட்ராப் பண்ண என்ன பண்ணோம்? x minus 1 equal to y. இந்த y அங்கிட்டு போட்டேன். அப்போ y is equal to x minus 1. y is equal to x minus 1. இப்போ x-க்கு 1 போட்டால் y வந்து 1 minus 1 0. x-க்கு 2 போட்டால் y is equal to 2 minus 1 1. x-க்கு 3 போடுங்க, y is equal to 3 minus 1 2. அப்போ கோஆர்டினேட்னா 1, 0, 2, 1, 3, 2. இப்போ how to plot நம்ம 9th படிச்சிட்டீங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணால் 1, 0. X coordinate is 1, y coordinate is 0. This is point. Because any point lying on x axis, its y coordinate is 0. 2, 1, 2, 1 in the point. 3, 2 in the point. இப்போ இதெல்லாம் எனக்கு ஜாயின் பண்ணா I will get a line. இப்போ இதான் அந்த லைன். But this is the line neither parallel to x axis nor parallel to y axis and it is not passes through the origin. Origin வழியா இது பாஸ் ஆகல. Second, next example, consider x minus y
equal to 0. Consider x minus y equal to, it is also a linear equation in two variable. Take y is equal to x. So, y அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா plus y x ஆயிடும். இப்போ when x is equal to 1, y is equal to 1. x is equal to 2, y is equal to 2. x க்கு 0 போட்டா y is 0. x க்கு minus 1, y also minus 1. x க்கு minus 2 போட்டா y யும் minus 2, y யும் minus 2. அப்போ the coordinates are 1, 1, 2, 2, 0, 0, minus 1, minus 1, minus 2, minus 2. இப்போ எல்லாம் பாட்டி நம்ம பிளாட் பண்ணுறோம். இப்போ 1, இதுதான் 1, ஃபர்ஸ்ட் குவார்டர். 2, 2 ஃபர்ஸ்ட் குவார்டர். 0, 0 ஆரிஜின். minus 1, minus 1 fourth quadrant. minus 2, minus 2 it is also in fourth quadrant. நம்ம இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு லைனாக ஜாயின் பண்ணனா I will get a line. I am getting a line which is a line parallel to, which is a line neither parallel to y axis nor parallel to x axis and is passing through the origin. ஒரு லைனோட ஈக்குவேஷனை பார்த்தோனி அது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கா பார்க்கணும். இப்போ இது ஒரு லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். இதில் 3 இருக்கிறதுனால இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாது. இந்த லைனு, இந்த லைனில் +1 இருக்குது, அதனால ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாது. இந்த ரெண்டு லைன்லையுமே இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதனால both the equation passes through the origin. Therefore, the graph of a linear equation in two variable is a straight line neither parallel to x axis nor parallel to y axis, or it may pass through the origin or it may not pass through the origin. Point number 12. The general form of pair of linear equation in two variables are a1x plus b1y plus c1 equal to 0, equation number 1. a2x plus b2y plus c2 equal to 0, equation number 2. Where a1, b1, c1, a2, b2, c2 are the real numbers. And a1 square plus b1 square not equal to 0 and a2 square plus b2 square not equal to 0. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் நம்பர் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் நம்பர் ஈக்குவல் டு 0. இப்போ a1 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், b1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், c1 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், a2 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் த செகண்ட் ஈக்குவேஷன், b2 வந்து coefficient of y of the second equation, c2 is the constant term of the second equation. General form இப்படி தான் இருக்கும். Point number 13. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் எந்த காமன் வேரியபிள் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கு தான் பேர் சொல்யூஷன். The above pair of linear equation is also known as system of linear equation. ரெண்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷன் தான், அதுக்கு பேர் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஆர் சைமல்டேனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, 3x மைனஸ் 5 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் கால்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் in two variables or simultaneous system of linear equation in two variables. Next point, the set or pair of values. Set na ரெண்டு, pair na 2. The set of or pair of values of the variable which satisfy the given pair of linear equation is known as solution of the system of linear equation. Solution enna the value of the variable. இப்போ x plus y minus 3 equal to 0. x plus y minus 3 equal to 0. 2x plus y minus 3 equal to 0. 2x plus y equal to 0.
x plus y minus 3 equal to 0 first equation, 2x plus y minus 4 equal to 0 second equation. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் x ஓட y ஓட வேல்யூ காமனாக சாட்டிஸ்ஃபை ஆகிறதா சொல்யூஷன். இப்போ சப்போஸ் x is equal to 1, x is equal to 1, y is equal to 1 plus 2 minus 3 என்னாச்சு 0 ஆயிடுச்சு. எக்ஸுக்கு 1 போட்டேன், ஒய்க்கு 2 போட்டேன், 1 plus 2 3, 3 minus 3 0. அதே ஆன்சர் இங்கே பாருங்க, 2 into 1 2 plus 1 2 minus 4, 2 into 1 2, 2 plus 2 4, 4 minus 4 0. அப்போ x is equal to 1 and y is equal to 2 are the solution of this system of equation. Why? Because x is equal to 1, y is equal to 2 வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால தான் சிஸ்டம், அதனால தான் சொல்யூஷன். ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகி இன்னொரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது சொல்யூஷன் கிடையாது. Therefore, the set or pair of values of the variable which satisfies the given pair of linear equation is known as solution of the system of linear equation. Pair x ஒரு வேல்யூ y ஒரு வேல்யூ. Point number 15, the solution for a system of linear equations are of three types. ஒரு system of linear equationக்கு மூணு டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. என்னென்னா first solution unique solution, second solution infinitive many solution, third solution no solution. Unique solution என்ன? Unique solution in a pair of linear equations if the variable takes exactly one value is known as unique solution. எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ தான் எடுத்துனா அது வந்து யூனிக் சொல்யூஷன். சே எக்ஸாம்பிள், x plus y equal to 2, x minus y equal to 0. இப்போ எக்ஸுக்கு 1 போடு, இப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1, 1 plus 1 2. இப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1, 1 minus 1 0. இந்த எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 வேற எந்த வேல்யூ போட்டாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால தான் இந்த x is equal to 1, y is equal to 1 is called unique solution of this system of linear equation. அப்போ what do you mean by unique solution? In a pair of linear equation, if the variables take exactly one value is known as unique solution. Second solution, infinitely many solution. Second solution, infinitely many solution. In a pair of linear equations, if the variable takes more than one value is known as infinitely many solution. Infinitely many solution x நிறைய வேல்யூ எடுக்கும், y நிறைய வேல்யூ எடுக்கும். இங்க பாருங்க, x plus 2y equal to 5. x plus 2y equal to 5. 2x plus 4y equal to 10. x plus 2x plus 4y equal to 10. இப்போ xக்கு 1 போடுங்க. If you put x is equal to 1, y is equal to 2. xக்கு 1 போட்டு yக்கு 2 போடுங்க. xக்கு 1 போட்டா 1, இது 2 போட்டா 4, 1 plus 4 equal to 5. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்க, 2 into 1 2 plus 4 into 2 8, 2 plus 8 10 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது இப்போ எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 3 போட்டால் என்ன ஆகும் 3, ஒய்க்கு 1 போட்டால் 1. அப்போ 3 plus 2 into 1 5. அதே எக்ஸுக்கு 3 இங்கே போட்டால் 2 into 3 6, ஒய்க்கு 1 4 into 1 4. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 3 போட்டால் 3 plus 2 into 1 5. அதே எக்ஸுக்கு 3 இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டால் 2 into 3 plus 4 into 1 என்னாச்சு 2 plus 2 into 3 6, 6 plus 4 10. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. x is equal to 1, y is equal to 2 இந்த பாராபோலிக் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் தான்
x is equal to 3 y is equal to 1 இது இந்த சொல்யூஷனோட இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். அப்போ இந்த pair of linear equationக்கு more than one solution இருக்கு. ஆனா இந்த pair of linear equationக்கு x is equal to 1 and y is equal to 1 மட்டும் தான் சொல்யூஷன். அப்ப இந்த சிஸ்டத்துக்கு பேரு, இந்த சிஸ்டத்துக்கு கிடைக்கிற சொல்யூஷனுக்கு பேரு யூனிக் சொல்யூஷன். இந்த சிஸ்டத்துக்கு கிடைக்கிற சொல்யூஷனுக்கு பேரு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லினா அட்லீஸ்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் ஆவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன், மோர் தேன் ஒன் சொல்யூஷன் இருக்கணும். நெக்ஸ்ட், நோ சொல்யூஷன். வாட் இஸ் த நோ சொல்யூஷன்? இன் த pair of linear equation, if the variable has no values within bracket, we are unable to find the solution. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னா சார் ஆன்சரே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நோ சொல்யூஷன். கட்டாயம் ஆன்சர் கிடைக்காம இருக்கணும், அதுதான் நோ சொல்யூஷன். If you are unable to find the value of the variable is known as no solution. For example, x plus 2y equal to 3. x plus 2y equal to 3. 2x plus 4y equal to 7. 2x plus 4y equal to 7. இப்போ பாருங்க, x க்கு 1 போடுங்க 1, y க்கு 1 போடுங்க 1 plus 2, 2 into 1 3 ஆகுது. அதே x க்கு 1 போடுங்க 2 into 1 2 plus 4 into 1 6 ஆகுது. இது ரெண்டுக்கும் இங்க x க்கு 1 போட்டு y க்கு 1 போட்டா 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே x is equal to 1 செகண்ட் ஈக்குவேஷன் போட்டா இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப therefore 1, 1 is not a solution of this system of equation. 1, 1 is not a system of, இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. x plus 2y equal to 3. இப்போ எலிமினேட் பண்ணா இந்த இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு 2x plus y 4y equal to 7. இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x plus 4y equal to 6. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன பாருங்க, இது -2x கேன்சல் ஆகுது, -4y plus 4y minus 4y கேன்சல். அப்போ 0 equal to 1 ன்னு வருது, இங்கே 0 வருது, இங்கே 0 equal to 1 வருது. அப்போ இந்த மாதிரி வந்தால் நமக்கு சால்வ் பண்ண முடியாது. அப்போ a pair of system of linear equation, x க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியல, y யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியலனா அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் என்ன சொல்யூஷன்? நோ சொல்யூஷன். அப்ப a pair of linear equations have three types of solution. One solution is unique solution, second solution is infinitely many solution, and the third solution is no solution. 16th point, graphically all pair of linear equations represented by two statements. ஒரு pair of a linear equation in two variable always represent a statement. பாருங்க, ஏது linear equation வந்துச்சு? linear என்ன ஸ்பெல்லிங்? LINEAR. இந்த AR எடுத்துட்டா லைன், LINE லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ அதனால தான் லீனியர். அப்போ the graph of a linear equation is always a straight line. அதனால தான் இதுக்கு பேரு linear equation. Graphically all pair of linear equation represent two straight lines. ஏன்னா பேர்னா ரெண்டு லைன், அப்போ ரெண்டு லைனை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ the graphs of pair of linear equation in two variables are represented three ways. மூணு வேல ரெப்ரசென்ட் ஆகும். If this is two lines, both the lines are intersecting line. Both the lines are intersecting line. Or both the lines are parallel line. Or both the lines are overlapping lines. Overlapping line ஒரு லைன் மேல இன்னொரு லைன் இருக்கும். This is called overlapping line. This is called parallel line. This is called intersecting line. இந்த மூணு வேலை தான் இருக்கும். So the graphs of pair of linear equation in two variables are represented in three ways. First one, both the lines
intersect at a point. ரெண்டு லைன் எங்க ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல intersect ஆகும். This is one line, this is second line. ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல intersect இருக்கு. ரெண்டு லைனுமே ஒரு பாயிண்ட்ல intersect இருக்கு. What is the name of the point? This is called point of intersection. Point of intersection. This point is known as point of intersection. இது L1, இது L2. Both the line. அப்போ this point satisfies both the equation. அதனால தான் இது very unique solution. In this case, ரெண்டு லைனும் ஒரு பாயிண்ட் மீட் ஆச்சுன்னா in this case pair of linear equations have unique solution. What is unique solution? Only one solution. That is pair of intersecting at two. Second part, both the lines will not intersect. ரெண்டு லைன் என்ன ஆகுது? இன்டர்செக்டே ஆகாது. ரெண்டு லைன் parallel லைனா ரயில்வே ட்ராக் மாதிரி எல்லாரும் இன்டர்செக்ட் ஆகாது. அப்படியே போயிட்டே இருக்கும். உங்க ரூல் நோட்ல ரெண்டு லைன் parallel போயிட்டே இருக்கும், இன்டர்செக்ட் ஆகாது. Intersect at a point, but they are parallel. இந்த செகண்ட் கேஸ்க்கு இது L1, another line L2. Both the lines are parallel lines. They never meet at all. Since they never meet, in this case, the pair of linear equation has no solution. Solution இல்லை. அப்போ இந்த ரெண்டு லைன் நம்ம டிராப் பண்ணி parallel லைன் கிடைச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் இல்லை. மூணாவது ஃபார்ம் எப்படி இருக்கும்? two lines lie one over the other. ஒரு லைன் இன்னொரு லைன் மேலே அப்படி லையாரு. ஒரு லைன் இருக்கு, இன்னொரு லைன் ஓவர்லாப்பிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் லைன் ஓவர் திஸ். தட் இஸ் கால்ட் ஓவர்லாப்பிங் லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஓவர்லாப்பிங் லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இது ஃபர்ஸ்ட் லைன், இது L1. செகண்ட் லைன் அது மேலேயே லையர். எப்படி லையர் இருக்கு? இது மேலே. இது L2. L1 and L2 lie over the other. Such a lines are called overlapping lines. In this case, the variable has more than one solution. இப்போ இந்த மாதிரி லைனுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே நிறைய சொல்யூஷன் இருக்குது. அப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா ஒரு சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். parallel லைன்ஸ்னா நோ சொல்யூஷன். ஓவர்லாப்பிங் லைன்ஸ்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். Point number 17. A single equation or set of equation is known as system of equation. System of equation என்னன்னா ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் ஈக்குவேஷன் இருக்கலாம். அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். எக்ஸாம்பிள், x plus 3y equal to 5. X plus 3y equal to 5 is a system of equation. இதே என்னென்ன ஒன் மோர் ஈக்குவேஷன் ஆட் பண்ணா, that is 2x plus 4y, 2x plus 4y is equal to 8. 2x plus 4y equal to 8. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணிட்டேன். இது is also called system of equation. A single equation or set of equation is known as system of equation. அப்போ இதே தான் system of equation. Next, second, 18th point, a system of pair of linear equation are said to be consistent. ஒரு pair of linear equationக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் என்ன? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூக்கும் ஒய்யோட வேல்யூக்கும் ஒரு ஆன்சர் இருக்கலாம், இல்லை எக்ஸுக்கு மெனி ஆன்சர், ஒய்க்கு மெனி ஆன்சர் இருக்கலாம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருந்து ஒய்க்கு ஒரு வேல்யூ மட்டும் இருந்ததுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். எக்ஸுக்கு மெனி வேல்யூ இருக்குது, ஒய்க்கு மெனி வேல்யூ இருந்தால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ a system of pair of linear equation are said to be consistent if it has one either unique solution or infinitely many solution.
ஒன்று யூனிக் சொல்யூஷனாவது இருக்கணும், இல்லை இன்ஃபினிட் மணி சொல்யூஷனாவது இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 5, 2x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 இப்போ எக்ஸுக்கு 1 போடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, x is equal to 2, y is equal to 1. When you put x is equal to 2 and y is equal to 1, 2 plus 3 into 1 is equal to 2 plus 3 equal to 5. அதே x is equal to 1, x is equal to 2, y is equal to 1 in the second equation put it 2 into 1 plus 4 into 2 into 2 plus 4 into 1 is equal to 2 into 2 4 plus 4 8. அப்போ x is equal to 2 and y is equal to 1 are the solution. வேறு எந்த வேல்யூ போட்டாலும் இந்த இதில் ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ such a solution is known as unique solution. x is equal to 2 and y is equal to 1. இந்த ரெண்டு வேல்யூக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். This system is known as unique solution. அடுத்தது இன்ஃபினிட் மணி சொல்யூஷன். இப்போ பாருங்க, 2x plus y equal to 3. 2x plus y equal to 3. 4x plus 2y equal to 6. 4x plus 2y equal to 6. இப்போ x-க்கு 0, y-க்கு 3. x-க்கு 0 போட்டால் என்ன ஆகும்? 2 into 0, 0. Plus 3. அப்போ 0 plus 3, 3. சாட்டிஸ்ஃபை. அதே x இங்கே 0 போடுங்க. x-க்கு 0 போட்டால் 4 into 0, 0. 2 into 3, 6. அப்போ x is equal to 0, இதுக்கு தெரியும். இப்போ x 1.5, y 0. x is equal to 1.5, y 0. x-க்கு 1.5 போட்டேன்னா 2 into 1.5, 3. 0 போட்டால் இது y வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ 3 ஆயிடுச்சு. அதே x is equal to 1.5, y is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுங்க. 4 into 1.5, 6. plus 2 into 0, 0. அப்போ 6 plus 0, 6. அப்போ this equation satisfied what? X is equal to 1.5 க்கு satisfy ஆகுது, y is equal to 0 க்கு satisfy ஆகுது. அப்போ இந்த சிஸ்டம் more than one solution இருக்கு. more than one solution. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு பேரு என்ன சிஸ்டம்? யூனிக் consistent system but has infinite many solution. இது consistent system but has unique solution. Therefore, a system of pair of linear equations are said to be consistent if it has either unique solution or infinitely many solution. Last one. Point number 19. The system of pair of linear equations are said to be inconsistent. Inconsistent என்ன? சால்வ் பண்ண முடியாது. x-க்கு y-க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன சிஸ்டம்? inconsistent. அதுக்கு no solution. இப்போ பாருங்க, x plus 3y equal to 4. x plus 3y equal to 4. 2x plus 6y equal to 5. 2x plus 6y equal to 5. இப்போ நான் அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x plus 6y equal to 8. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணி பாருங்க. சைன் சேஞ்ச் பண்ணால் plus 2x minus 2x cancel, plus 6y minus 6y cancel. என்னது? இங்கே 0 equal to minus 3. இங்கே 0 plus 0 equal to minus 3. அப்போ ரெண்டு வேரியபிளுமே கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம ஒன்றுமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. Such a system is known as inconsistent system. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இல்லை, no solution. என்ன சொல்யூஷன்? No solution. Therefore, a system of pair of linear equations are said to be inconsistent if it has no solution. Consistent na either a unique solution or infinitely many solution. Inconsistent means no solution. Point number 20. Consistency of system of linear equation. Consistency அப்படின்னா என்ன? ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தா
அதுக்கு என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க ஆக்சுவலி சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணாமல் அதுக்கு ஒரு சில கண்டிஷனை யூஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் இருக்கா, யூனிக் சொல்யூஷன் இருக்கா, இல்லை நோ சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஆனால் சால்வ் பண்ண மாட்டோம், சில கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். That is called consistency of system of linear equation. இங்கே உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன். இது pair of lines ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. a1 b1 c1லாம் ஃபஸ்ட்டு லைனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y கான்ஸ்டன்ட். a2 b2 c2 வந்து செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y கான்ஸ்டன்ட். அப்புறம் ரேஷியோ கம்பேர் பண்ண. ரேஷியோ என்ன? ஃபஸ்ட்டு ரேஷியோ a1/a2 b1/b2. a1/a2 b1/b2க்கு ரேஷியோ எடுக்கிறோம். a1/a2 b1/b2க்கு ரேஷியோ எடுத்து if it is not equal a1/a2 not equal to b1/b2னா என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்னா யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும். இது ஆஸ் யூனிக் சொல்யூஷன். அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா pair of intersecting line, pair of intersecting line. கிராஃப் வந்து இப்படி இருக்கும். pair of intersecting ரெண்டு லைன் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். திஸ் இஸ் L1, இது L2. L1 L2 லைன் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். தட் இஸ் கிராஃப் ஆஃப் த யூனிக் சொல்யூஷன். மூணாவது கண்டிஷன் ஃபார் சால்வபிலிட்டி. சால்வபிலிட்டி அப்படி மீன்ஸ் we are able to find the solution or not. அப்போ கன்சிஸ்டன்ட், அப்போ யூனிக் சொல்யூஷனாகவும் இருக்கும், இல்லை இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாகவும் இருக்கும். ஸோ இட் இஸ் கன்சிஸ்டன்ட். செகண்ட் ஒன் a1/a2 b1/b2 c1/b2 எல்லாமே ஈக்குவல். a1/a2 என்ன கிடைக்குதோ அதே தான் b1/b2 கிடைக்கும், அதுவே c1/c2. அப்போ மூணு ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்தால் கிராஃப் என்னன்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் போகிறோம், ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இருக்கும். இது L1னா இது இன்னொரு லைன் L2 இங்கே இருக்கும். ஒரு லைன் மேலே ஒரு லைன் ஓவர்லாப்பிங்காக இருக்கும். இட் இஸ் கால்ட் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இப் a1/a2 is equal to b1/b2 equal to c1/c2னா கிராஃப் வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸ். என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்? இட் ஹாஸ் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். இப்போ சால்வபிலிட்டி கன்சிஸ்டன்ட். இட் இஸ் கன்சிஸ்டன்ட். லாஸ்ட் ஒன், third one, a1/a2 equal, b1/b2 equal, but c1/c2 equal இல்லை. a1/a2 equal to b1/b2 but not equal to c1/c2. Then the graph of the system is parallel lines. ரெண்டு லைன் parallel. ஒரு லைன் L1, இன்னொரு லைன் L2. both lines are parallel line. parallel linesக்கு no solution. அப்போ type of solution வந்து no solution. What is solvability? Inconsistent. Solvability is inconsistent. See an example. 2x plus 3y equal to 5. 3x plus 5y equal to 7. 2x plus 3y equal to 5. 3x plus 5y equal to 7. What is A1? A1 equal to 2. b1 equal to 3. a1 equal to 2, b1 equal to 3. What is a2? a2 3, b2 5. b2 5. இப்போ இதுக்கு நான் சால்வ் பண்ண மாட்டேன், ஆனால் என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்லிடுவேன். சால்வ் பண்ணாமல் இது கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ இந்த கிராஃப் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸா இல்லை பேரலல் லைன்ஸா இல்லை கோஇன்சிடென்ட் லைன்ஸா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு a1/a2 கல்வி. a1/a2 என்ன? 2/3. b1/b2 என்ன? 3/5. 3/5. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலா? 2/3 3/5க்கு ஈக்குவலா? பட் நாட் ஈக்குவல். 2/3 is not equal to 3/5. இப்போ உடனே சொல்லலாம், நீங்களே சொல்லலாம் என்ன சொல்யூஷன்? it has unique solution. என்ன சொல்யூஷன் இருக்கு? என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ வாட் அபவுட் த கிராஃப்? pair of intersecting lines.
What about solvability? It is consistent. It is consistent. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, 2x plus 4y equal to 6. 2x plus 4y equal to 6. 4x plus 8y equal to 12. 4x plus 8y equal to 12. படி a1. a1 வந்து 2, b1 வந்து 4, c1 வந்து 6. படி a2 4, b2 8, c2 12. இப்போ எல்லாம் ரேஷியோ எப்படி? a1 by a2. a1 by a2 வந்து 2 by 2. b1 by b2 4 by 8. c1 by c2 6 by 12. 6 by 12. இப்போ எல்லாமே ஈக்குவலாக பாருங்க. 2 by 4 1 by 2, 4 by 8 1 by 2, 6 by 12 1 by 2. All are equal. All are equal. இப்போ சொல்லுங்க, what about the solvability? Consistent. Solvability is consistent. What about the graph? It is coincident lines. It is coincident lines. What about this type of solution? Infinitely many solution. Infinitely many solution. To tell another set of equation, 2x plus 3y equal to 11. 2x plus 3y equal to 11. 4x plus 6y equal to 10. 4x plus 6y equal to 10. Now what is a1? a1 2, b1 3, c1 11. What is a2? a2 4, b2 6, c2 வந்து 10. இப்போ ரேஷியோ பாருங்க. what is a1 by a2? a1 by a2 equal to 2 by 4, b1 by b2 equal to 3 by 6, c1 by c2 equal to 11 by 10. இப்போ a1 by a2 வந்து 2 by 4. 2 by 4 னா 1 by 2. b1 by b2 னா 3 by 6 உம் 1 by 2. ஆனால் c1 by c2 வந்து 11 by 10. It is not equal to 1 by 2. அப்போ a1 by a2 is equal to b1 by b2 but not equal to c1 by c2. உடனே இப்போ என்ன solvability? Inconsistent. What is the graph? It is a parallel lines. What is the type of solution? No solution. இந்த மாதிரி இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா, without solving the linear equations one can say what type of solution exists. First என்ன சொல்லலாம்? என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்லலாம்? யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா சொல்லலாம். இன்னொரு சொல்லு டைப் ஆஃப் கிராஃப் சொல்லலாம். இது பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸா, இல்லை பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸா, இல்லை பேர் ஆஃப் கோஇன்சிடென்ட் லைன்ஸான்னு சொல்லிவிடலாம். அப்புறம் சால்வபிலிட்டி சொல்லலாம். கன்சிஸ்டண்டா, இன்கன்சிஸ்டண்டா. இது வந்து இந்த டேபிள் வெரி வெரி யூஸ்ஃபுல் டேபிள். அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப தியரியாக எடுத்து போர் அடிச்சு போயிட்டேன். இப்போ லாஸ்ட் ஒன். A pair of linear equation in two variable can be solved. ஒரு pair of linear equationனை எப்படி சால்வ் பண்ணுறது? சால்வ் பண்ணா எப்படி அந்த வேரியபிளோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம கிராஃப் போட்டு கிராஃபை ட்ராப் பண்ணி அதுக்கு என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் வந்து அல்ஜீப்ரிக் மெத்தட். அப்படின்னா ஆக்சுவலி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுக்கு பேர் அல்ஜீப்ரிக் மெத்தட். இப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு லைனுக்கும் கிராஃப் போட்டு நம்ம கிராஃப் போட்டோம்னா நமக்கு ரெண்டு லைன் கிடைக்கும். இப்போ ரெண்டு லைனும் இப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, ரெண்டு லைனும் ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம உடனே சொல்லலாம் இதுக்கு யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் இருக்கிறதுனால கன்சிஸ்டன்ட். அப்போ என்ன அதில் சொல்யூஷன் என்ன? இந்த பாயிண்ட்டோட பீல பாயிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட் தான் அந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ கன்சிஸ்டண்டாக இருந்தால், சப்போஸ் பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ்னு இப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி பேரலல் லைன்ஸ் கிடைக்குது. இது L1 L2. அதே ரெண்டு லைன் போடுறேன் L1 L2ன்னு, எனக்கு ரெண்டு பேரலல் லைன்ஸ் கிடைக்குது. இப்படி பேரலல் லைன் கிடைக்குன்னா இதுக்கு இதுவும் என்னது? நோ சொல்யூஷன். இது இந்த மாதிரி கிடைக்குன்னா நோ சொல்யூஷன். ஏன்னா பேரலல் லைன் நெவர் மீட். அப்போ இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அப்போ இதுக்கு சொல்யூஷன் இல்லை, ஏன்னா இது பேரலல் லைன்ஸ். அடுத்தது வந்து
இது இன்ஃபைனைட் மெடி சொல்யூஷன் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு லைன் கிடைக்கும், இது L1 ஒரு லைன், திருப்பி L2வும் என்னாகும், இப்படி இது மாதிரியே இருக்கும், இப்படியே இப்படி ஓவர்லாப்பிங்காக இருக்கும். திஸ் இஸ் L2. L1 L2மே ஒரே லைன் மேலே அந்த லைன் இருந்ததுன்னா இது பேர் ஓவர்லாப்பிங் லைன்ஸ். ஓவர்லாப்பிங் லைன்ஸ்னா இன்ஃபைனைட் மெடி சொல்யூஷன். இப்படி கிராஃப் போட்டு நம்ம சொல்யூஷனாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று இன்டர்செக்டிங் லைனாக இருந்தால் யூனிக் சொல்யூஷன், parallel லைன்ஸாக இருந்தால் நோ சொல்யூஷன், ஓவர்லாப்பிங் லைனாக இருந்தால் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன். செகண்ட் மெத்தட் வந்து அல்ஜீப்ரிக் மெத்தட். அல்ஜீப்ரிக் மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். We can solve the linear equation 2 variable by first method substitution method. Second method elimination method. Third method cross multiplication method. These are the 3 methods in algebraic method. We will learn all the 3 methods in the next video. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா கான்செப்ட் நிறையா கொடுத்துருக்கேன், நல்லா படிங்க. இந்த கான்செப்ட் நீங்கள் படித்து நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா ஹையர் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா படிங்க. இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.